ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற வாரிசு சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோமா. சிபியும் தமிழும் ஒருத்தருக்கு பேசிக்கிறாங்க. நம்ம தமிழ் வந்துட்டு மற்ற பெண்களை பற்றி கவலைப்படுறாங்கல்ல, நம்ம வீட்டு பொண்ணுங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குன்னு கவலைப்படுறாங்க இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு சிபி கேட்குறாங்க, நீயும் இந்த வீட்டு பொண்ணு தானே, ஓ வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுவுமே இன்னும் சரியாகலையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதற்கு தமிழ் சொல்கிறாங்க, என் புருஷன் ஒன்றும் பிரபு போல் கெட்டவர் கிடையாதுல்ல, அதே போல் வர்ஷினி போல் நல்லவரை ஏற்றுக்கிறதுக்கு நான் மறுத்துக்கிட்டு இல்லைல்ல. நம்மளோட கதையே வேறு, அவங்க கதை வேறு. நம்மளுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு இடத்துலையுமே நீங்கள் என்ன விட்டு கொடுத்தது கிடையாது, நான் உங்களை விட்டு கொடுத்தது கிடையாது. எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் ஓடி செய்கிறீங்கல்ல, அது போதும் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. என்னுடைய மனசில் இருக்கிறது கவலையே 2 தான். ஒன்று, என் அப்பாவை தேடி கண்டுபிடிக்கணும். இன்னொன்று, எல்லா உண்மையும் ஜனாமா கிட்ட சொல்லிடணும். இது 2 மட்டும் நடந்துருச்சுன்னா நான் ஃப்ரீ ஆகிடுவேன், என் மனசு நிம்மதி ஆகிடும் அப்படின்ற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க. உடனே சிபி சொல்கிற மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க, எப்படியாவது கோயிலில் நீ ஜனாமா கிட்ட உண்மையை சொல்கிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு உன்னை கூடிய சீக்கிரமே மன நிம்மதியோடு வாழ வைக்கிற தமிழ் அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ்லேயே நினச்சிக்கிறாங்க. ஸோ இது போல் நிறைய சுவாரஸ்யமான திருப்பங்கள்லாம் இருக்குது. மறக்காமல் ஜீ தமிழில் வாரிசு சீரியலை காண தவறாதீர்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.